ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் ஏகப்பட்ட இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் ஒரு இடம் தெப்பக்குளங்க. தெப்பக்குளத்தை வந்து நைட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட்டு சுற்றி பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது தெப்பக்குளம். நடுவில் வந்து மெயின் ரோட்டை தாண்டி வந்தோடனே தெப்பக்குளங்க. மதுரை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கர் கட்டினதான் இடம் வந்து இந்த தெப்பக்குளம் இருக்கிற ஏரியா மதுரையில் எங்கன்னு கேட்டிங்கன்னா, வண்டியூர் பகுதியில் இருக்குது. 1000 அடி நீளமும் 950 அடி அகலம் சதுர வடிவிலும் 16 ஏக்கர் பரப்பளவாங்க. இந்த தெப்பக்குளம் 16 ஏக்கர்னால் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ பெரிய தெப்பக்குளம்னு நாங்கள் பாதி தாங்க நடக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சுற்றி வரவே எங்களால் முடியல. அவ்வளோ பெரிய குளம் பயங்கரமாக இருக்குது. சுபா கையை வச்சு காட்டுற பாருங்க எப்படி இருக்குது குளம். அந்த நடுவில் பாருங்க எப்படி இருக்குன்னு. தெப்பக்குளம் செம்மையாக இருக்குல்ல. பகலில் பக்கையிலையும் சூப்பராக இருக்கும். ஆனால் நைட்டில் அந்த லைட் வெளிச்சத்தில் சூப்பராக இருக்கும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலத்தை தெப்பக்குளத்தை சுற்றி கட்டியிருக்காங்க பாரு காம்பவுண்ட். அதில் அவ்வளோ பேரும் உட்காந்துருக்காங்க. வண்டி காரு அது இதுன்னு கொண்டு ரோட்டில் பார்க் பண்ணிவிட்டு ஓரமாக அந்த சுற்றி கட்டியிருக்க காம்பவுண்ட் சூப்பராக எல்லாம் குடும்பமாக ஃபேமிலியாக உட்காந்துட்டு, அதாவது பீச்சில் உட்காந்துருக்க மாதிரி ஜாலியாக உட்காந்து காற்று வாங்கிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஸ்நாக்ஸு அவ்வளோ ஸ்நாக்ஸு, அவ்வளோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சி சுற்றி நடக்குது. அவ்வளோ ஸ்நாக்ஸ் வண்டி இருக்குது. அவ்வளோ மக்கள் சல்லுன்னு கார்லேயும் பைக்லேயும் வந்து ஃபேமிலியாக இறங்குறாங்கங்க. சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே. அவ்வளோ காற்றோட்டம், அவ்வளோ வெளிச்சம். அப்படியே இந்த குளத்தை சுற்றி இருக்கிறனால ஜிலுன்னு நல்லா இருக்குது கூலிங்காக. நாங்கள் பகலையில் போவோன்னு பேசிகிட்டு இருந்தப்போ பாப்பாவோட அப்பா சொன்னாங்க, தெப்ப குளத்தை வந்து நைட்டில் தான் போய் பார்க்கணும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நைட்டு போகலான்ட்டு ஒரு 7:30 மணிக்காக வந்தாங்க பார்க்குறதுக்கு. பயங்கரமாக இருந்துச்சு. மதுரையில் பார்க்க வேண்டிய இடம் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. சுபாவுக்கு டைம் பத்தலை. வெயில் கொளுத்துன்னு ஆவணி மாதத்தில் கொளுத்தி எடுத்துருச்சு. அதனால் பார்த்த வரைக்கும் போதுங்கிற வரைக்கும் ஊர் கிளம்பியாச்சு. மதுரையில் பொண்ணு இடத்துக்கும் அடிக்கடி போக வர இருப்போம்லங்க. மொத்தமாக இன்றைக்கே பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் எப்படி பார்க்குறது? அதில் போகிறப்போ ஒரு ஊராக போய் பார்த்துக்கலாம், ஒவ்வொரு ஏரியாவாக பார்த்துக்கலான்ட்டு இப்போ பார்த்த வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தெப்பக்குளத்தோடு முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. சாயந்தரம் அப்படியே சுற்றிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு, துப்பாக்கி சுடுவாங்கள்ல பலூனில், அதையும் உடலை சுபா அதையும் சுட்டேன். குட்டீஸுங்களுக்குலாம் அவ்வளோ கலை நிகழ்ச்சி. இந்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அந்த கோபுரத்தில் இருக்க லைட்லாம் தண்ணியில் ஜெகஜோதியாக அந்த தண்ணி எவ்வளோ பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். பயங்கரமாக இருக்குல்ல. அப்படி இருந்துச்சுங்க. நேரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. பிரகாசமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. குதிரை சவாரி இருக்குது, பசங்க ஏறி சறுக்கிறது இருக்குது, ராட்டனம் இருக்குது, பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறையா இருக்குது. குட்டிஸுங்க விளையாடுறதுக்கு அந்த பக்கம் ஒரு கிரவுண்டே கட்டி அந்த லைட் எரியுது பாருங்க, அந்த பக்கம் ஒரு கிரவுண்டே இருக்குது. பிள்ளைங்க விளையாடுறதுக்குன்னு தனியாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. நான் குளத்தை சுற்றி தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணுக்குள்ளா காட்சி. 2 கண்ணு பத்தாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அம்மன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே குளத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு வந்தாச்சு. குளத்தையும் சுற்றி பார்த்துட்டு பாதி தூரம் போகணுச்சு. இதில் ஒரு சுற்று வாக்கிங் போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா ஸ்லிம் ஆயிடலாம். ஆனால் நம்மளால் சுற்ற முடியாது. அந்த 4 கட்டத்தையும் சுற்றிட்டு வர முடியல. இந்த பக்கம் ஒரு சைடு மெயின் ரோடு, இந்த சைடு ஒரு சைடு, 2 ரோட்டு மட்டும் தான் போனால் மற்றதெல்லாம் போக முடியல. பாருங்கள் நிகழ்ச்சி, விளையாட்டு நிகழ்ச்சி, விளையாடுறது, பெரியவங்க விளையாடுறது, சின்ன விளையாடுறது அவ்வளோ இருந்துச்சு. இதில் ஒரு காளான் ஒன்று வாங்கி கொடுத்துச்சு பாப்பா. சிக்கனு காளானே ஒன்றா போட்டு கொத்தி இந்த கடையில் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சுபா சுட்டான் பாருங்கள் பலூனை. ஒரே ஒரு பலூன் தாங்க சுட்டேன். 5 கொடுக்குறாங்க 30 ரூபாய்க்கு. ஆளுக்கு ஒன்று சுட்டு பார்த்தா. பையன் 2 3 சுட்டுட்டான். பாப்பா ஒன்று சுட்டுருச்சு, உங்கள் அப்பா ஒன்று சுட்டாங்க, நான் ஒன்று சுட்டுட்டேன். 5 பேர் சுட்டோம். 5 பேரும் ஒரே ஆள் 5 குண்டையும் ஒரே ஆள் சுட்டோம்னா அதுக்கு ப்ரைஸ் தராங்க. நாங்கள் ஆளுக்கு ஒன்று சுட்டோம். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு வழியாக நல்லா காற்றெல்லாம் வாங்கிட்டு மணி 8:45 ஆயிடுச்சு. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் போனதே தெரியல என் டைம். அப்படியே வந்துகிட்டே இருந்தால் காரை புக் பண்ணி வந்துட்டுருக்கோம். கரெக்டாக பாருங்கள், ஆற்றுல வந்து பிள்ளையாரெலாம் கரைக்கிற 4 பேர் அன்றைக்கி. பிள்ளையார பிறகு அவ்வளோ உயரத்துலேருந்து அந்த பாலத்துலேருந்து தொப்புன்னு அந்த தெப்ப குளத்தில் தூக்கி போடுறாங்க. பாவம் தானே, பிள்ளையார் உடஞ்சி போயிடுவார்ல. போலீஸ்லாம் அவ்வளோ பாதுகாப்பாக இருந்துச்சு. என்னடா அந்த இடத்துல இவ்வளோ போலீஸ் குமிச்சிருக்கு ஆற்று பழத்தம் வச்சு அன்றைக்கி பிள்ளையாரை கரைக்கிறாங்க தண்ணியில். பாவம் பிள்ளையார் மேலேருந்து தூக்கி போட்டாங்க. பீச்சில் அது கிட்டக்க கொண்டு தண்ணியில் போடுவாங்க, இங்கே மேலேருந்து தூக்கி பிள்ளையார போட்டாங்க. எல்லா பிள்ளையாரும் ஆனால் உடஞ்சிட்டாங்க தெரியுமா. பாவம் தானே பிள்ளையாரெலாம். அதை செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டாடி தூக்கி கொண்டு தண்ணியில் போட்டு மூழ்கடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். அப்படி சுற்றி பார்த்துருந்தோம். தெப்பக்குளம் ஃபுல்லாக சுற்றி வந்து போலீஸ் பாதுகாப்போட பிள்ளையாரை நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி சிறப்பாக முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் பிள்ளையார் சுற்றி வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து மதுரையிலே முடிஞ்சிச்சு. ஜாலியாக மதுரையை சுற்றி பார்த்துட்டு ஊருக்கும் கிளம்பியாச்சு. இன்றைக்கி நைட்டுக்கு ஊருக்கு, அதனால தான் சீக்கிரம் கிளம்பி